ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் மீனாவும் செந்திலும் அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு பாண்டியன் சொன்னாருன்னு சொல்லிட்டு கோமதி எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க. அப்போது ஏசி, டிவி, சோஃபா இது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா பாண்டியன் வந்து, ஏய் இவ்வளோ சீக்கிரத்தில் என்னடா இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கேன்றாரு. சரி, இந்த ஏசியும் டிவியும் டப்பாக்குள்ளே போட்டு மூடி பரண்டு மேலே போடுங்கன்றாரு. உடனே செந்திலுக்கு மொழியெல்லாம் பிதுங்குதுங்க. அதுக்கப்புறம் கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாண்டா ஆரம்பிச்சிட்டாரா இவருன்னு சொல்லிட்டு, ஏங்க அவங்க ரூம்லையாவது ஏசி போட்டுக்கிட்டு அவங்களாச்சும் குழு குழுன்னு இருக்கட்டுமாங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து, ஏய் என்னடி கரண்ட் பில்லு யார் கட்டுவா, அவங்க அப்பனா வந்து கட்டுவார் அப்படின்றாருங்க பாண்டியன். கோமதி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை இழுத்தீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ வரத்துக்கு டபுள் ட்ரிபிளாக வரும்டி கரண்ட் பில்லு, யார் கட்டுறது, அதனால் ஏசிலாம் வேண்டாம் போடாதீங்க அப்படின்றாரு. அப்போ வந்து செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நானே கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஏசி இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் மட்டும் ரூமில் குழு குழுன்னு இருந்தால் நல்லா இருக்குமா அத்தை, அதனால் எங்களுக்கு வேண்டாம் அத்தை, நீங்களாச்சும் எடுத்து உங்கள் ரூமில் போட்டுக்குங்கன்றாங்க. உடனே கோமதி வந்து, ஏய் எங்களுக்கெல்லாம் வேணாடி நீ போட்டுக்கொடின்றாங்க. அப்புறம் பாண்டியன் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ செந்திலுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், தனியாகவே இருக்கிறேன்னு சொன்னேன், இது மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்கங்க. அதுக்கப்புறமா சரவணனுக்கு வந்து தூக்கமே வரலங்க. அவர் வந்து நைட்டும் பகலுமா இந்த குமரவேல் கல்யாணத்தையும் சுடர் கல்யாணத்தையும் நினச்சி தான் அவர் மூளை குழம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த சுடர் அக்காவை தான் மயில இவர் கல்யாணம் பண்ணதுனால அந்த வீட்டுக்கு குமரவேலும் முறை தவறி பொண்ணு எடுக்கிறானே, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சோ அது மாதிரி தானே இவன் வாழ்க்கையும் நாசமாக போவோம் அப்படின்றதுனால அவருக்கு தூக்கம் வரலைங்க. உடனே மறுநாள் கடைக்கு போகிறாரு. ஒரே தூக்கமாகவும் மயக்கமாகவும் இருக்கிறாரு. செந்தில் சொல்கிறாரு, அண்ணன் நீ ஏன் இப்படி இருக்கேன்னா, இல்லைடா செந்தில், நானும் உருண்டு பிறண்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன்டா, எனக்கு தூக்கமே வரலடா நைட்டெல்லாம், அதான் இப்போ ஒரு மாதிரி இருக்குன்றாரு. அண்ணன் அப்போனா நீ வீட்டுக்கு போன, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. வேணாடா செந்தில், ஒருத்தராலலாம் சமாளிக்க முடியாது அப்படின்றாரு. அப்போனா நீ கொடோன்குள்ளே போய் தூங்குன அப்படின்னும் சொல்கிறாருங்க. கொடோன்குள்ளே போய் தூங்குனா அப்பா வந்துட்டாருன்னா திட்டுவாருடா, வேணாடா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. சரிண்ணே, என் துணைக்கு நான் மாமாவை கூப்பிட்றேன்னு செந்தில் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா அவங்க மாமா வந்து அவருடைய கடையில் அவங்க ஒய்ஃபு சுகன்யா தனியாக இருப்பாங்கடா, அதனால் நான் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. சரின்ட்டு விட்டுடுறாங்கங்க. அதுக்கப்புறம் ராஜிக்கும் கோமதிக்கும் நோட்டீஸ் வைக்கிறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து வராங்க. கோமதியினுடைய அண்ணன் வராரு, ராஜினுடைய அம்மா எல்லாருமே வராங்க. வந்து இங்கே கோமதி வீட்டில் பத்திரிக்கை வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. எங்கே அவர் எங்கன்னு கேட்கும்போது, அவர் இப்போ தான் மளிகை கடையில் மதியானத்துக்கு சாப்பிட வர நேரம் தான் ஆச்சு அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு அழைக்கிறாரு. ஆனால் கோமதியினுடைய ரெண்டாவது அண்ணன் மட்டும் வெறப்பா சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. அவரை பார்த்து வணக்கம் வாங்கன்னும் போது திமுறாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர். ஆனால் அவர் வந்தவர் எதுவுமே பேசலை. பத்திரிக்கையை வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குமார் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்கங்க. சரி நாங்களும் வந்துடுறோன்னு சொல்கிறாங்க. சரவணுக்கு ஆனால் கோவம் வருது. ஏமா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா நீங்கள் போவீங்களா, யார் மயில் வீட்டு ஆளுங்களும் வருவாங்க, அவங்க வீட்டு கல்யாணமும் தானே, அப்போ இதுக்கு நம்ம போன மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு கோவப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவமாக உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் குமரவேலை பார்த்து பேசுகிறாருங்க. குமரவேல், தயவு செய்து சுடரை கல்யாணம் பண்ணிக்காதடா, என் வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, உன்னுடைய வாழ்க்கையும் கெட்டு போனமாடா, அதனால தான் சொல்கிறேன், கல்யாண வரியம் தாண்டா உனக்கு அந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் குமரவேல், எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு உனக்கு போறாமையா, அதனால் தடுக்கிறியான்றாரு. எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், அவ தான் எனக்கு கிடைச்ச பொண்ணு, கல்யாணம் பண்ணிப்பேன்றாரு. அப்போ வந்து சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, என் தங்கச்சியை உனக்கு கட்டித்தரேன்டா அப்படின்ற ஒரு வாக்கு கொடுக்குறாருங்க. நாளைக்கு குமரவேல் கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா, இந்த கதையில் என்னென்னலாம் திருப்பம் வரும்னு அதை பார்க்கறதுக்காக ஆவலோடு காத்திருப்போமா, அதுக்காக வெயிட் பண்ணுவோம். நன்றி, பாய்.